ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி நம்ம முருகருக்கு ஸ்பெஷல் திணை லட்டு செய்ய போகிறோங்க. தைப்பூசம் ஸ்பெஷலாக அது செய்யலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? தினை அரிசி எடுத்துக்குங்க. அதை நல்லா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. ஒரு 3 வாட்டி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துருங்க. நீங்கள் ஊற வச்சுட்டு கழுவக்கூடாதுங்க. ஃபஸ்ட்டு கழுவிட்டு தான் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கோங்க. 1 ஹவர் ஊறட்டங்க அந்த அரிசி. ஊற வச்சு நம்ம தண்ணி ஃபுல்லாக வடிகட்டி வச்சுக்கலாம். தண்ணி ஃபுல்லாக நீத்திடுங்க. அந்த தண்ணி இருக்கக்கூடாது, ஃபுல்லாகவே வடிகட்டி எடுத்து காட்டன் துணியில் போட்டு நல்லா உணர்த்தி எடுத்துக்குங்க. நல்லா நிழல்லே போட்டு உணர்த்துங்க, வெயிலில் வைக்க வேண்டாம். இது நல்லா ஃபுல்லாகவே உணர்ந்துட்டோங்க. என் கூட சேர்ந்து காக்காவும் பேசுதுங்க. நான் என்ன பண்ணுறது, காக்கா சத்தமும் கேட்கும். சாரிங்க டிஸ்டர்ப் ஆனால். நல்லா காஞ்சிருச்சுங்க. இந்த டைமில் உங்களை கையில் அள்ளி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒட்டாமல் இருந்தால் நம்ம அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுக்குங்க. இப்போ இந்த தினை அரிசியை நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க. நம்ம அப்படியே மிக்சியில் சேர்க்காமல் இதுமாதிரி வறுத்து செஞ்சிங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு 10 நாளுக்கு வச்சுக்கலாங்க. நல்லா வச்சு ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம். இது பிரசாதமாக மட்டும் எடுத்துக்காதீங்க. குழந்தைங்களுக்கு நார்மல் டெய்லி ஸ்நாக்ஸாக கொடுத்து அனுப்பலாங்க. இதில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குதுங்க. இரும்பு சத்து, நார் சத்து இருக்குதுங்க. நல்லா ரத்தம் சர்க்கிள்ஸ் ஆகுமாங்க. இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்குங்க. ஒரு தட்டில் போட்டு ஆறினோடனே மிக்ஸி கப்பில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. ஏலக்காய் சேர்த்துக்குங்க. அரைச்சாச்சு. இப்போ இந்த அரைச்சிட்டு உடனே நாட்டு சர்க்கரையும் சேர்த்து அதை கூட மிக்சியில் ஓட்டிடுங்க. இப்போ இந்த அரைச்சதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். பவுலில் சேர்த்தாச்சுங்க. நெய் சூடு பண்ணிக்கலாம். அதுக்கு நெய் சேர்த்துக்குங்க. கடாய் வச்சு நெய் சூடானோடனே முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு சேர்த்துக்குங்க. முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வதங்கட்டோங்க. ரொம்ப தீஞ்சிடாமல் லைட்டாக இருக்கட்டும். தேன் சேர்த்துக்குங்க. அந்த தினை மாவில் தேனும் தினை மாவும் தாங்க அவ்வளோ ஃபேமஸ். வெறும் தேனும் தினை மாவுமே முருகருக்கு அவ்வளோ பிடிக்குங்க. அந்த நெய்யை சேர்த்துக்குங்க. அதோட நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி அப்படியே நம்ம உருண்டை பிடிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் ஆனோடனே மிக்ஸ் ஆகிடுச்சிங்க. இப்போ உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நான் சின்னதாக தாங்க உருண்டை பிடிக்கிறேன், குட்டி குட்டியாக, ரொம்ப பெருசாக போடலை. எங்கள் அம்மா வேறு கையில் நடுவில் பெருசாக போடுன்னு சொல்லுவாங்க பாருங்கள். நான் சின்னதாக எந்த அளவு போட்டாலுமே போதும். ஓகேங்களா? இது முருகருக்கு ஸ்பெஷலுன்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்களுக்குமே ஸ்பெஷலுங்க. ரொம்ப பெனிஃபிட்டான ஸ்நாக்ஸுங்க. நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எல்லாருமே வீட்டில் செய்யுங்க நாளைக்கு. ஓகே, பாய்.